ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் எப்படியாவது பூக்கட்டி முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பூக்கட்டுறவங்க எல்லாரும் சேர்ந்து போராடுறாங்க. ஆனால் நெகட்டிவாக பேசுறது யார்? நம்ம விஜயா தான். அது சரி, சாப்பிட்டு உட்காந்துருக்க அந்த அம்மாவுக்கு எங்கெங்க உழைக்கிறத பற்றியெல்லாம் தெரிய போகுது. அதை விடுங்க, வீட்டுக்கு ஒன்று இது மாதிரி உட்காந்துக்கிட்டு அடுத்தவங்களை உசுர வாங்குறதே ஒன்று வேலையாக வச்சுருக்கோம். அதெல்லாம் பார்க்கும்போது கொலை காண்டாகும். ஆனால் அதை பற்றி நீங்கள் பொறுப்பெடுத்தக்கூடாது. பொறுப்பெடுத்தாமல் ஒன்றா தான் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற முடியும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம முத்துக்கு கால் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க, கண்டிப்பாக ரெடி ஆகிடும் நம்ப 350 மாலை ரெடி ஆயிடுச்சின்னு சொல்கிறாங்க. கை வலிக்க இப்படி பூக்கட்டுறீங்களே, உங்களை இருக்க கை வலிக்காதான்னு வேறு கொஷின். யாருன்னு பார்க்குறீங்களா? ஸ்ருதி. இப்போல்லாம் ஒரு கொஷின் கேட்க உன்னால் மட்டும்தாம்மா முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பூக்கட்டினா கை வலிக்காதாம்மா, கை வலிக்குங்கிறது உனக்கு தெரியாதாம்மா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி, இதெல்லாம் விடுங்க, அது ஒரு சின்ன புள்ள, அறியாத புள்ள தப்பாக பேசுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அழைப்பு தெரியக்கூடாதுல்ல, அந்த அலுப்பு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாட்டு பாடுறாங்க. ஐயே, என்னையா அது? கடைசியில் விஜயாவை பாட சொன்னாங்க பாருங்க. மல்லிகைப்பூ வச்சு ஏங்குதான் மண்டையில் 4 நறுக்குன்னு கொட்டு காலம்பன காலத்தில் உனக்கு பாட்டு வேற கேட்குதா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குல்ஃபி வண்டி வருது. குல்ஃபி எல்லாரும் வாங்கி சாப்பிட்லான்ட்டு குல்ஃபியை வாங்குறாங்க. ஸ்ருதி வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்க எல்லாரும் சாப்பிட்றாங்க. அப்போ மனோஜ் ரோகிணி அப்படியே பார்க்குறாங்க. இப்போ வேணான்னு சொன்னோம், நமக்கு அவ்வளோதான், ஒன்றும் கிடைக்காம போயிடும்னு உஷாராயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து வந்துட்டு நம்ம மீனாவுக்கு ஊட்டி விட்றாங்க. இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? பார்வதி. விஜயா இல்லைங்க, விஜயாவுக்கு கொலை காண்டாவுது. இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்களே. மகனும் மருமகளும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படு விஜயா, இப்படி பொறாமப்படாத விஜயா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாங்க. இந்த மரமட்டைக்கு நீ என்னத்தை தான் அட்வைஸ் பண்ணாலும் ஏறாதுமா, ஏறவே ஏறாது. குடும்பத்தோட ஒன்றா இருக்கிறதோட அருமெல்லாம் இவங்களுக்கு எங்கே தெரிய போகுது? இதை பார்த்து மனோஜ் காப்பி அடிக்க கிரன்ச் பண்ணாதன்னு ரோகிணி சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.